அனைவருக்கும் வணக்கம். குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றதை நம்ம ஏற்கனவே காணொலி மூலமாக நம்ம பதிவிட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியாக மீண்டும் இதோட முக்கியத்துவம் என்னன்றதை அந்த காணொலியில் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக எதை எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்கப்பட்ட குரூப் ஒன் மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு புறம், அதேபோல் கடந்த முறை அதாவது 2024 நடைபெற்ற குரூப் ஒன் மெயின்ஸில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பேப்பர் 2 and 3 பார்த்துருக்குறோம். அதோட தொடர்ச்சியாக பேப்பர் 4ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோடு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்த கேள்விகள் 2024 நடைபெற்ற இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் கேள்வி நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இடதுபுறம் பார்த்தீங்கன்னா 2024 ஒரிஜினல் மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி, வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் நாம் கண்டக்ட் பண்ண அந்த டைம் 2024 நம்ம கண்டக்ட் பண்ண குரூப் ஒன் மெயின்ஸ் மினி மார்க் டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ எம்எம்டின்னு சொல்லக்கூடிய மினி மார்க் டெஸ்ட் சீரீஸில் கண்டக்ட் பண்ண கேள்விகள், ஓகேங்களா. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்தால் நம்ம கொஸ்டின்ஸ் என்ன சொல்கிறது, மினி மார்க் டெஸ்ட்டுக்கு கரெக்டாக கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம் டெஸ்ட் சீரீஸ்க்கு. இப்போ நம்மளோட ரோல் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் ஆர்டரில் கொஸ்டின்ஸ் கம்பைல் பண்ணிருப்போம். ப்ரீவியஸ் இயர்ஸில் அதை வெவ்வேறு ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் எடுத்து ஒரே இடத்துல கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் ரைட் சைடில் தெரியுது, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இதே மாதிரி டெஸ்ட் சீரீஸில் கொடுத்துருப்போம். இப்போ அந்த டெஸ்ட் சீரீஸ் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதான் அங்கே சொல்ல வராங்க. அந்த டெஸ்ட் சீரீஸில் எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகிருந்தது இந்த கொஸ்டின்ஸ்ன்றதுக்காகவும் சொல்கிறோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள். நம்ம அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம், மாடல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிருப்போம், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். இந்த பேப்பர் 4ல் லெஃப்ட் சைடில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தா கொஸ்டின்ஸ் பாருங்கள். எலாபரேட் த இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா. கொஸ்டின்ஸ் இது இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் இந்தியா. இப்போ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கன்னா, எக்ஸ்பிளைன் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு, ஓகேங்களா. பகுதியாக கவர் ஆகுது, ஓகேங்களா. இது டேரெக்டாக இந்தியாவில் இதில் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ஓகேங்களா. இது பார்ஷியலி கவர் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் 2008 கேட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லிட்டு. அதே போல் ரைட், ஓகே அடுத்து என்னக்கு பாருங்கள், எவால்வேட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த டிட்கோ, ஓகேங்களா. இது இண்டஸ்ட்ரி சம்மந்தமானது. ரெண்டுமே தமிழ்நாடு பர்ஸ்பெக்டிவ். குரூப் ஒன் 2015 கேட்கப்பட்ட கேள்வி இது, ஓகே. குரூப் ஒன் 2015 கேட்டிருக்காங்க. அதே போல் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பழைய கேள்வி சொல்கிறேன், மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாங்க, இண்டஸ்ட்ரீஸ் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா கேட்டிருந்தாங்க. எஸ், இது எல்லாமே சேர்ந்து 2023 குரூப் ஒன்றில் கேட்கப்பட்ட கேள்வி. இது 3 கேள்வி மூலமாக நீங்கள் இந்த கேட்கப்பட்ட இந்த வினாவுக்கு ஒரு 70% விடையளிக்கக்கூடிய அளவு கண்டென்ட் இருக்குதுல. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயரில் கண்டென்ட் எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது நம்ம இது மூலமாக தான் சொல்கிறோம் நம்ம. ரைட், அடுத்தது பாருங்கள். அடுத்த கொஸ்டின்ஸ் ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 அதில் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் தி என்விரான்மெண்டல் அண்ட் எக்காலஜிக்கல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா, ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது இன்டைரக்டாக கவர் ஆகுது, டேரெக்டாக வரல. எப்படி வருது பாருங்க, ஆல்மோஸ்ட் பாருங்கள் எப்படி கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1998 பாருங்கள் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு பாருங்கள். க்ரீன் ரெவல்யூஷன் இஸ் பூன் டு இந்தியன் அக்ரிகல்ச்சர், டு யூ அக்ரி ஹவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இது இன்டைரக்டாக கவர் ஆகுது. அடுத்து பாருங்கள், பிரிங் அவுட் தி இம்பார்ட்டன்ட் ட்ராபேக்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன், இது 1998 குரூப் ஒன்றில் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது தான் இன்டைரக்டாக கவர் ஆகுது. இது ஆகுது. அவுட்லைன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஓகே அது இல்லை. ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கொஸ்டின் தான். எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. இது குரூப் ஒன்னில் 1996, ஓகேங்களா. இந்த 3 கேள்விகள் க்ரீன் ரெவல்யூஷன் சம்மந்தம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்விரான்மெண்டல் எக்காலஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன், ஓகேங்களா. இதில் ட்ராபேக்ஸ், ஓகேங்களா, அது எஃபெக்ட்ஸ் இது மூலமாக கவர் ஆகுது, ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் தி நீட் ஆஃப் கன்சர்வேஷன் அண்டு யூட்டிலிட்டி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் இந்தியா, ஓகேங்களா. கொஸ்டின்ஸ் இது ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்களா பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். குரூப் 1C 2019 இந்த எக்ஸாமோட சேர்த்து சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். குரூப் 1Cனா டிஓ எக்ஸாம் மெயின்ஸ். இது என்ன கேட்டிருக்காங்க,
லிஸ்ட் டவுன் த டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன். ஓகே, நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய வாட்டர் கன்சர்வேஷன் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது, அதே தான் அது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கிரைப் த பாட்டம் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அரேபியன் சி. இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதை பாருங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் எப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள், 2023 குரூப் 1 ஏல கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே கொஸ்டின் தான் அப்படியே வருது பாருங்கள். ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் த பாட்டம் ரிலீஃப் ஆஃப் அரேபியன் சி. அப்படியே இருக்குங்களா, அப்படியே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. இதில் பாட்டம் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அரேபியன் சி அப்படியே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. இதுதான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி ப்ளே பண்ணுது பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அடுத்தது எக்ஸ்பிளைன் த மேஜர் ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜாகிரஃபியில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் மேஜர் ட்ரைப்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க, இந்தியான்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்ஷியலி அது பகுதியாக கவர் ஆகுது இந்த கொஷின்ஸ். இது அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், எப்படி பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஸ்கஸ் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சேஞ்சிங் மான்சூன் பேட்டர்ன் இன் இந்தியா. ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு இன்டைரக்ட் கொஸ்டினாக தான் ப்ரீவியஸ் இயரில் வந்து கவர் ஆகிருக்கு. பல இடங்களில் ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் இது. ஸோ அதை மட்டும் வந்து சொல்கிறோம். இது ரிப்பீட் ஆனது எப்படி வேறு ஆஸ்பெக்டில் ரிப்பீட் ஆகுது, அதனால் ஃபுல்லாக கொஸ்டின் சொல்லலைங்க. 1998 குரூப் 1 கேட்டிருக்காங்க. இந்த மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஓவர் தமிழ்னு கேட்டிருக்காங்க. இன்டைரக்டாக தான் கவர் ஆகுது, டைரெக்டாக வரல அது. அதே போல் 2022 நடைபெற்ற குரூப் 1. ஓகேங்களா. ஸோ அதுலேயும் வந்து இன்டைரக்டாக வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது. குரூப் 1C 2015 கேட்டிருக்காங்க. மான்சூன் பற்றி ஜென்ரல் நோட் கேட்டிருக்காங்க. அடுத்தது பல முறை கேட்டிருக்காங்க மான்சூன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும்பாங்க இதெல்லாம். அது ஓகேங்களா. இது பாருங்கள் 2011 கேட்டிருக்காங்க மான்சூன் சம்மந்தமாக. 2019 குரூப் 1C கேட்டிருக்காங்க. திரும்ப அதே தான், இன்டெரக்டாக கவர் ஆகுது, டைரெக்டாக கவர் ஆகல இந்த கொஸ்டின்ஸ் இது. ரைட். அடுத்தது என்ன கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் இன் கிளைமேட் ஆக்ஷன். இது இன்டைரக்டாக கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது, ஃபுல்லாக டைரெக்டாக அப்படியே ஆகலை. ஸோ இன்டைரக்டாக வரத்தில் கொஸ்டின்ஸ் வந்து 2019 இன்டைரக்டாக வந்திருக்கு பாருங்கள் குரூப் 1. 2019 குரூப் 1 இதுதான் வந்திருக்கு இதில். ஸோ அடுத்தது குரூப் 1C 2019. ஸோ அதில் இன்டைரக்டாக வந்திருக்கு. குரூப் 1 2023 இன்டைரக்டாக வந்திருக்கு. ஸோ டைரெக்டாக எதுவும் வரல. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு. ரைட். ஓகே. ஸோ 2022 இன்டைரக்டாக கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த கொஷின்ஸ் வந்து ஓவராலாக பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சோலார் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட். ஓகேங்களா. டிஸ்கஸ் அபவுட் த சோலார் ஸ்கீம்ஸ் பற்றி கேட்டிருக்கேன் தமிழ்நாடு. ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்கு பாருங்கள், எந்த இயர்னா 2016 குரூப் 1 அப்படியே வந்திருக்கு பாருங்கள். 2016 குரூப் 1 ரைட் ஏ நோட் ஆன் த சோலார் பவர் க்ரீன் ஹவுஸ் ஸ்கீம். ஓகேங்களா. சோலார் பவர் க்ரீன் ஹவுஸ் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ ரிப்பிட்டேஷன்ஸ் அப்படியே ஆகுது பாருங்கள். ரைட். ஸோ இதாகுது பாருங்கள். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். EIA நோட்டிஃபிகேஷன் 2006 இருக்கக்கூடிய 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பகுதியாக கவர் ஆகுது, ஃபுல்லாக கவர் ஆகலை. ஓகேங்களா. பகுதினா பார்ஷியலி கவர் ஆகுது. EIA பற்றி EIA என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஓகேங்களா. அதை பற்றி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் பல முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 2018 குரூப் 1A கேட்டிருக்காங்க. EIA ஸ்டடீஸ் பற்றி கேட்டிருக்காங்க. GIS யூஸ்டு பற்றி. அடுத்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் செக்லிஸ்ட் மெத்தட் யூஸ்டு ஃபார் EIA. இதான் இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகுதுன்னா இந்த சென்டென்ஸ் தான். 2023 குரூப் 1A கேட்ட கொஸ்டின்ஸ் இது ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்தது அது EIA பற்றி பல முறை கேட்டிருக்காங்க. 2018 குரூப் 1A, 2022 குரூப் 1A குரூப் 1 கேட்டிருக்காங்க. ஓகே. குரூப் 1 பாருங்கள் 2022 கேட்டிருக்காங்க EIA சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இது. பட் அதே போல் தான் 2023 குரூப் 1A கேட்டிருக்காங்க ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு. 2018 கேட்டிருக்காங்க குரூப் 1A. ரைட்டு. 2023 குரூப் 1 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் ஓகேங்களா வேறு ஆஸ்பெக்டில் கேட்டிருக்காங்க. பட் கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதில். ரைட். அடுத்தது ஸோ நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்டு லிஸ்ட், இது இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் பார்க்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து விஷயம். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பகுதியாக கவர் ஆகுது இதில். இங்கே பாருங்கள் பகுதியாக கவர் ஆகுது இதில். வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. 2023 குரூப் 1A கவர் ஆகியிருக்கு.
இந்த கொஷின்ஸ் அதே தான். அடுத்தது எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் இன் ஈக்கோசிஸ்டம்ஸ். ஓகேங்களா, இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் அது வருதுக்கு பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் இது பாருங்கள், இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே வருது பாருங்கள். இதில் இந்த கொஷின்ஸ் இது அதிகம் 2019 2019 கேட்டிருக்காங்க குரூப் 1ல். அது 2016 ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் இன் எக்கோசிஸ்டம் கேட்டிருக்காங்க. இது வந்து அதிகமாக டைரெக்டாக அந்த கொஷின்ஸ் வந்து இதில் அப்படியே ஒரு கவர் ஆகுது இதில். ஓகேங்களா, ரைட். அடுத்தது எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியன் எக்கனாமி கொஸ்டின்ஸ். இது அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்கள். கொஸ்டின்ஸ் பாருங்கள், 2023 வருது பாருங்கள். வாட் ஸ்டெப்ஸ் கேன் பி டேக்கன் டு பூஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ரைட். அடுத்தது ஸ்டேட் த ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டார் இன் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, பப்ளிக் செக்டார் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில். இது ப்ரீவியஸ் இயரில் பல முறை கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, 2015 குரூப் 1 கேட்டிருக்காங்க. அதில் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ். ஓகேங்களா, ஸோ இதில் டிஸ்கிரைப் த மெத்தட்ஸ் அடாப்டட் பை த கவர்மெண்ட் டு ப்ரைவேட்டைஸ் த பப்ளிக். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா பகுதியாக கவர் ஆகுது இதில். அடுத்தது இதில் ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள். இந்த கொஷின்ஸில் ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள். பப்ளிக் செக்டார் இன் இந்தியன் எக்கனாமி. ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டார் இன் இந்தியன் எக்கனாமி அப்படியே கவர் ஆகுது இதில். 2017 குரூப் 1 இந்த கொஷின்ஸ் அப்படியே கவர் ஆகுது பாருங்கள். இதில் ஸ்டேட் த ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டார் இன் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதில் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டார் இன் இந்தியன் எக்கனாமி அப்படியே வருதுங்களா 2017. ஓகேங்களா, இதில் அதே தான். ஸோ இதெல்லாம் அடுத்தெல்லாம் இன்டெரக்டாக கவர் ஆகுது. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸோ எக்ஸாமின் த ரோல் ஆஃப் டெக்னாலஜி இன் இம்ப்ரூவிங் த எஃபிஷியன்சி ஆஃப் பிடிஎஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பிடிஎஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு இன்டெரக்டாக தான் இது. ஐ மீன் டைரெக்டாக அது பர்ஸ்பெக்டிவ் வந்து அப்படியே கவர் ஆகலை, கண்டென்ட்டாக நம்மளுக்கு இப்போ கவர் ஆகுது. பிடிஎஸ் பற்றி கேட்டிருக்காங்க இதில். 2015 குரூப் 1 1996 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, குரூப் 1ல். ஸோ இப்படி தான் வந்து கொஷின்ஸ் போட்டு புரிஞ்சிக்க முடியாது. நியூ எக்கனாமிக் பாலிசி பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க, அப்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. இது பல முறை ரிப்பீட் ஆகிருக்கு. பல முறை பேசிக்கான கொஸ்டின்ஸ் பல முறை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் பாருங்கள், அப்படியே வருது இப்போ 1996 வந்துரு குரூப் 1ல், 1998 1998 2008 2009 ரிப்பீட் ஆகுது பாருங்கள் கொஸ்டின். இது ஸோ அதே மாதிரி 2017 டூரிஸ்ட் ஆஃபீஸரில் 1998 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் வந்து பயங்கரமாக ரிப்பீட் ஆகுது. இது அதிக முறை. ரைட். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் ட்ராவல் அண்டு என்ன சொல்கிறது, இதில் டூரிசம் செக்டரில் கொஷின்ஸ் இது. பட் இது வந்து இன்டைரக்டாக கவர் ஆகுது. ரொம்ப டைரெக்டாகவே இல்லை, ரொம்ப ஒரு பேசிக்கான இதில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் டூரிசம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்டைரக்டான கொஷின் சொல்லலாம் அது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். கொஷின்ஸ் இது பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்கள். கொஷின்ஸ் பாருங்கள், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, இது ஜென்ரலாக கேட்டிருக்காங்க, பேசிக்காக இருக்குது. 2013 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே போல் அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரெவென்யூ பற்றி கேட்டிருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட்டு டேக்ஸ் ரெவென்யூ பற்றி. இது ஒரு இன்டெரக்டாக கவர் ஆகுது. ஓகேங்களா, இன்டெரக்டாக பல முறை கவர் ஆகுது. ஸோ 2013 2009 2009 ஓகேங்களா, எல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி வருது. ஸோ அடுத்த கொஷின்ஸ் அதே தான். டிஸ்கஸ் த குளோபல் எக்கனாமிக் கிரைசஸ் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் செலக்டட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. பட் இதில் கிரைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு 15 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த அக்கியோட ஆயினே இருக்கும் மாரி கிரைசஸ்லாம், குளோபல் கிரைசஸ் 10 இயர்ஸ் ஒன்ஸ்ன்றது மாதிரி வரும். இப்போ 2013 அந்த டைமில் நடந்த அந்த குளோபல் கிரைசஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் கிரைசஸ், அதை பற்றி கொஷின் 2013 கேட்டிருந்தாங்க. 2015 கேட்டிருக்காங்க அதே போல் அந்த விஷயம். இப்போ 2024 இப்போ 10 இயர்ஸ் கழிச்சு திரும்பி வந்திருக்கு, அப்போ அது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பகுதியாக வந்து கவர் ஆகியிருக்கு. அது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ இதில் பவர் செக்டார் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்ஷியலி கவர் ஆகுது, ஃபுல்லாக கவர் ஆகலை. 1995 கேட்டிருக்காங்க தமிழ்நாடு பற்றி. இது ரெண்டுமே தமிழ்நாடு பற்றி. இது
அந்த ப்ராஜெக்ட் அந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பார்ஷியலி கவர் ஆகுது, ஃபுல்லாக கவர் ஆகலை. ஸோ ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 1 லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 1, அது 2024 நடந்த குரூப் 1ல் மெயின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட தாக்கம் அல்லது இம்பேக்ட் அல்லது ரிஃப்ளெக்ஷன் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். டைரக்டாக ஆர் இன்டைரக்ட், இது எப்படி வேணால் நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது இதுதான் வந்து இந்த காணொலி வழியாக நம்ம என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, கேட்கப்பட்ட ஜாகிரஃபியில் கேட்கப்பட்ட 4 கேள்விகளுக்கு 3 கேள்விகளுக்கு வந்து விடையளிக்கக்கூடிய அளவுக்கு 10 மார்க்ஸுக்கு வந்து இதற்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதே போல் கேட்கப்பட்ட 15 மார்க்ஸுக்கு 15 மார்க்ஸ் வந்து விடையளிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இம்பேக்ட் கொடுக்குது. இதில் மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதே தான். அது 4 கொஸ்டினில் 3 நீங்கள் சாய்ஸஸ் விட்டு 3 கொஸ்டின்ஸ் தான் ஏதணும் நீங்கள் இல்லைங்களா, அதே உங்களுக்கு கொடுத்துட்டு தப்பு ரெண்டுத்துக்குமே பொறுத்த வரைக்கும். 15 மார்க்கு பாருங்கள், என்விரான்மெண்ட்டுக்கு அதான் கொடுத்துருக்காங்க. 3 கொஸ்டின்ஸ் தான் ஏத வேண்டியது இருக்குது அவுட் ஆஃப் 4ல், ஓகேங்களா. அதுக்கான ஸ்பேஸ் வந்து ஸோ அதற்கான கண்டென்ட்டாக ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கு அல்லது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா அதில் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் அதுதான் 5 கொஸ்டின்ஸ் வந்து 10 மார்க்கில் 5மே வந்து ஏதக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. 15 மார்க்கில் 4 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 5, ஓகேங்களா, கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இதில் நம்ம வந்து கவுண்டில் வச்சுக்க முடியாது. சாய்ஸஸ் விட்டு எழுதும்போது அவுட் ஆஃப் 20ல் 19 கொஸ்டின், அதாவது 19 கேள்விகள், எழுத வேண்டிய 20 கேள்விகளுக்கு 19 கேள்விகளுக்காக டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ பகுதியாவோ பார்ஷியலியாவோ வந்து கவர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட இம்பேக்ட் வந்து லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 1ல் இருந்திருக்குன்றது தான் நம்ம வந்து காணொலி மூலமாக இவ்வளோ நேரம் பார்த்துருந்தோம். ரைட், நம்ம இதான் சொல்ல வரோம். அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து ஓவராலாக இம்பேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா 95% வந்து இதனோட யூசர்ஸ் வந்து லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 1ல் வந்து பயனுள்ளதாக ஆகியிருக்கு. குரூப் 1 மெயின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட் சீரீஸ்ன்றதை நம்ம அது சொல்கிறோம். நம்ம இது சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் இப்போ இதுதான் நம்ம வந்து சொல்ல வரோம். இது ஃப்யூச்சர்லேயும் நடக்கலாம். ஃப்யூச்சர்ன்றது டிசம்பர் மாதம் நடக்கக்கூடிய குரூப் 1 மெயின்ஸ்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு டோட்டலாக ஒருத்தங்க கவர் பண்ணுறாங்க, எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கவர் பண்ணிட்டாங்க. அவங்களால 50% கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்குன்றது 3 ஜிஎஸ் பேப்பர்லேயும் இந்த 3 ஜிஎஸ் பேப்பர்லேயும் என்ன விதமான இம்பேக்ட் ஏற்படுத்தி இருக்கின்றது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எல்லா காணொலி மூலமாக சொல்லிட்டோம். அப்படின்ற சூழ்நிலையில் வரும்பொழுது இது அடுத்த முறையும் ரிப்பீட் ஆகும். பட் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் சற்றேறக்குறைய கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் இது பொருந்தாது. அதை தவிர்த்துட்டு பார்க்கும்போது ஸ்டாட்டிக்காக இது பெரும்பாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணியும், அதாவது கொஸ்டின்ஸ் அட்ரஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து தான் கொஸ்டின் எடுப்பாங்கன்னு சொல்லலை. அவங்களோட நாங்கள் எப்படி எடுத்தாலும் அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து தவிர்க்க முடியாதுன்ற அதுக்காக சொல்கிறேன். அதோட முக்கியத்துவம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு மாற்று கருத்துக்களோ அல்லது வேறு ஏதாவது கூடுதல் தகவலோ இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு சொல்லலாம். நன்றி.